ST Courier Private Limited. Domestic, International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். ஹலோ, ஆமா, ரெண்டு அணில் குஞ்சு முடிச்சிட்டு பேசுறேன். அணில் யாரு? எங்க தலைவர் தான். நீங்க வந்து குஞ்சுகள். குஞ்சு அணில் குஞ்சுகள். ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போக போறீங்க. இறைவனுக்கு நன்றி சார். 8:45 நாமக்கல் சொன்னார்ல, ஏன் லேட்டா வந்தார்? லேட் ஆனது ஆயிடுச்சு சார். என்ன மயிர் சார், என்ன மயிரானச்சோ ஆயிடுச்சு. எதுக்கு தெரியாது சார். கரூர்ல 3ல இருந்து 10 மணின்னு சொன்னீங்க. அப்ப என்ன மயிருக்கு ட்விட்டர்ல வந்துட்டு 12 மணின்னு போட்டீங்க? ஆக்சுவலா தப்பு. இப்போ அதுக்கு என்ன சார்? இப்போ அதுக்கு அன்னைக்கு அந்த கேரான்ல திரிஷா உள்ள வந்திருக்காங்க. சரி, அந்த கூட்டத்துல திரிஷா ஏன் இருக்கும்? ஏன் கூண்டு போனோம்? லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நக்கலா மிருகத்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். சார் தயவுசெய்து மிருகத்தனமான அந்த பதிவு வாங்க. சரி, பொறுக்கித்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். சார் என்ன சார் நீங்கள் மிருகத்தனம் அரக்கான ஆரம்பத்துலேருந்து ஒரு கழகத் தலைவரை நீங்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணுவீங்க பண்ணிகிட்டே இருக்கீங்களே சார். இல்ல சார், இது வந்து நடந்தது தவறு தான் ஒத்துக்கிறோம் எல்லாருமே. உங்க வீட்டுல உங்க பொண்ணு இல்ல உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன் தம்பி, உங்க தங்கச்சி யாரும் செத்து இருந்தாங்கன்னா இப்படி உட்காந்து பேசுவீங்களா? தப்புன்னு செருப்பு கிட்ட அடிப்பீங்க. நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. நீதிமன்றத்தை நீதிபதி கேள்வி கேட்டதான் சொல்லிருக்காங்க தெரியுமா சார்? அன்னைக்கு எல்லாருக்கும் கூலி, யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் இந்த இடம் தேர்வு செய்யுங்க. யார் சொல்லுது? 10,000 பேர் போட்டா 30,000 பேர் வந்துட்டாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க சார். யார் பொறுப்பேற்றுக்கணும் இதுக்கு? சார் பொறுப்பேற்க விஜய் வந்தா கூட்டம் வரும் தெரியாதா உங்களுக்கு? கரூருக்கு போல அந்த மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்டவங்க பார்க்கல, இறந்தவங்களையும் பார்க்கல, ஒரு நிர்வாகி போல, ஒருத்தனும் போல, எல்லா இடத்துக்கும் நான் போனேன் பத்திரிக்காரன். ஏன் யாருமே போல? ஏன் திருட மாதிரி எல்லாரும் ஒளிஞ்சிங்க? தலைவர் போறது. அவன் தலைவனா? அவன் திருட மாதிரி ஓடி ஓடினா பத்திரிக்காரனை பார்த்து பேச மாட்டீங்களா? அவன் தலைவனா? அவன் தலைவன் அப்படி இருப்பானா? என் சாமி கும்பல்ல மாட்டீங்க, எல்லாம் போட்டு மிதிச்சாங்களா சாமி. அப்பாவி ஏழை எளிய மக்கள், அந்த ரசிகர்கள் விஜய் 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 பின்னாடி போறாங்க, உயிரே விடுறாங்க. ஒரு மயிலும் நினைக்கல விஜய். என்ன சார் ஒரு துக்கத்துல போற மாட்டேங்க? பத்திரிகை பக்கா பொறுக்கி மாதிரி பேசிக்கிறான், வீடியோல துக்கத்துல பேசிக்கிறான், சினிமா நடிக்கிற மாதிரி பேசிக்கிறான். அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்து இருந்தா பேசுவானா? உட்காந்துட்டு நடிக்கிறான், நீலி கண்ணீர் விட்டுருக்கிறான். அந்த லியோ படத்துல பேசுவான் பாரு விஜய், அதே மாதிரிதான். என்ன மாதிரி இருக்கான்ட்டு என்ன சார் ஆளாளுக்கு என்ன போட்டு உயிரை நான் நடிப்பேன். அந்த தெளிவா பையன் யாரு? எங்கள் தலைவர் தான். இது என்ன சொல்லுவாங்க? எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க கண்மூடித்தனமா விஜய்க்கு ஆதரிக்கிறீங்க. ஆதரிப்பது மட்டும் இல்லாம நடந்த சம்பவத்தை திசை திருப்புறீங்க. ஈவு இறக்கமே இல்ல, மனசாட்சி இல்ல, மனிதநேயம் இல்ல. உங்க குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்படுதா இப்படி உட்கார்ந்து பேசுறீங்களா? எல்லார் வீட்லயும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்த நாள்ல கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்க்கையில பொறுக்கி கேள்விப்பட்டிருக்கேன், கத்திரி கேள்விப்பட்டிருக்கேன், நாதாரி கேள்விப்பட்டிருக்கேன், எச்சப்பொறுக்கி எச்சலை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு மரணம் நடந்த பிறகு தான் தலைவருக்காக வக்காலத்து பொறுக்கிய உங்களுக்கு விஜய் முக்கியம். விஜய்க்காக நீங்க வக்காலத்தை வாங்கிதான் ஆகணும். அதனால துண்டு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. புரியுதா? கட்சி என்பது உங்களுக்கு வாழ்க்கை இல்ல, தொழில். எனக்கு இது தொழில் இல்ல, எனக்கு பொதுமக்களுக்காக இந்த மீடியாக்கு நான் வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்? விஜய் நடிகரா பாக்கலங்க, தன்னந்தனியா பாக்குறாங்க. பாத்தீங்களா இல்லங்க? நம்ம வீட்ல ஒரு நேரம் பாக்குறாங்க, எல்லா ரசிகர்களும் அப்படிதான் பாக்குறாங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான பாக்குறாங்க, நம்ம எல்லாரும் அப்படிதான் பாக்குறோம். நம்ம அப்படி பாக்கும்போது விஜய் நம்ம பார்க்கல எப்படி? நன்றி, வணக்கம். தவறுகள் திருத்தப்படும் சார். நாளைக்கு நீங்க செத்தாக விஜய் பார்க்க மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? நன்றி, வணக்கம். நான் எத்தனையோ அரசியல் கட்சிக்கான பார்த்துட்டேன், திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் பார்த்துட்டேன். ஆனா கேவலமான ஈரக்கிரவி அணில் குஞ்சுகள் தான். 41 பேர் செத்துருக்காங்கன்ற மறுபடியும் இதே பேசுங்க. வணக்கம் நேயர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு IB ரஹீம் மற்றும் இளஞ்செழியன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்க. ஆமா, நீங்களும் இல்லையா? உங்க ஐடி கார்டு ஐடி கார்டு தான் இருக்குது. இது யாருது?
இளஞ்செழியன் சார். இளஞ்செழியன். ஓகே. இது வந்து ஐபி ரஹீம் உங்களுதா? ஆமாம். ரைட். ஏன் வந்து ஐடி கார்டு கேட்டேன்னா, நம்ம கட்சியிலே இவங்க இல்லை, யாரோ இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான். நன்றி சார். எதுக்கு ஒன்றும் இருக்கு. ஹலோ, நான் ஷூட்டிங்கில் இருக்கிறேன். கரூர் இஷ்யூ தானே? போயிட்டு வந்தேன். ஆமாம். அணில் குஞ்சுங்களா? அணில் குஞ்சுங்க தான். ஆமாம், 2 பேர் வந்திருக்காங்க. முடிச்சுட்டு பேசுகிறேன். ஆமாம், 2 அணில் குஞ்சுங்க. சரி. இது எதற்காக அணில் குஞ்சுன்னு சொல்கிறீங்க முக்தார் சார்? விஜய் தான் சொன்னார். என்னன்னு? தன்னை அணிலாக சொல்வது பெருமைப்படுறேன்னாரு. அதனால் என்ன போச்சு, அவரே அணில் என்போது அந்த தொண்டர்கள் குஞ்சுங்க தானே, அணில் குஞ்சுங்க தானே. ஆனால் நல்ல பேர் தானே வச்சிருக்கிறீங்க மொத்தம். ஆமாம். ஸோ அது வந்து நாங்கள் வந்து ரொம்ப வரவேற்கின்றோம். அந்த விஷயத்தை சொல்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அதை சொல்கிறதுக்கும். நான் பார்த்தேனே. ஆமாம். திருச்சியில் பார்த்தேன், நாமக்கல்லில் பார்த்தேன், கரூரில் பார்த்தேன். திருன்னு தான் பண்ணுது. அணில் குஞ்சுங்க கரண்ட் கம்பில் ஏறுது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுது, மரத்து மேலே ஏறுது. அதுக்கு எந்த அளவுக்கு போகணும்னோ அந்த அறிவாற்றலும் அதுக்கு இருக்குது இல்லை. அதனால பெருமைப்படுறோம் நாங்கள். நீங்கள் பெருமைப்படுறோம். ஏறுது, கரண்ட் கம்பில் ஏறுதுலாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அணில் குஞ்சு வந்து அணில் குஞ்சுகள். குஞ்சு அதுதான் அணில் குஞ்சுகள். குஞ்சு அணில் குஞ்சுகள். குஞ்சு அணில் யாரு? இப்போ நீங்க அணில் குஞ்சுங்கல்ல, அணில் யாரு? எங்க தலைவர் தான். யாரு? எங்கள் தலைவர் தான். நீங்க வந்து குஞ்சுங்க. நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். சத்தியமா சொல்றேன், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போறீங்க. தேங்க்யூ சார். இறைவனுக்கு நன்றி சார். சினிமா ஹராமா ஹராம் இல்லையா? ஹராம். சினிமாவில் நடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராம் சார். ஏன்? அந்நிய பெண்ணை தொடர்றது, அந்நிய பெண்ணை பார்க்கறது, கட்டிப்பிடிப்பது ஹராம். சம்பாதிக்கிறது அது ஹராம்னா அது ஹராம். சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தில் இஃப்தியார் ஃபங்க்ஷன் வச்சு நடத்தினா அது ஹலாலா ஹராமா? ஹராம். அவ்வளோதான் மேட்ரு. நான் இதுதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சிம்பிள். நான் தெளிவாக இருக்கிறேன் சார். அவர் புரியாது. இப்போ இந்த சட்டத்திட்டங்கள் அவர் புரியாது. முட்டாளா ஒரு நான் ஒண்ணுமே தெரியாது சொல்லல. இதெல்லாமே நீங்க சொல்றது. லியோ படம் பாத்தீங்களா? பார்த்தோம் சார். அந்த படத்துல 2 விஜய், ஒரு விஜய் 2 ஆக்ஷன் இருப்பாங்க. த்ரிஷா வந்து கேட்பாங்க, நீ வந்து ரவுடியா பொறுக்கியா, அந்த விஜய் அப்படி இருக்கிறான், நீ யான்னு கேட்பாங்க. அப்ப விஜய் கோவம் வந்துடும். அப்ப விஜய் என்ன சொல்லுவாரு? நீயே என்ன நம்பலையா, நான் அப்படி இல்லைன்னு விஜய் சொல்லுவார். சொல்லிட்டு தெரியல என்ன மாதிரி இருக்கான்ட்டு சார். இந்த வார்த்தைங்க பயன்படுத்துற காரணம் என்ன சார்? சொல்றேன், சொல்லுங்க சார். இப்போ விஜய் சொல்றாருல, எவனோ ஒரு தேவடியா பையனை வச்சுட்டு என்ன சொல்றேன்னு சொல்றாங்களே, அந்த தேவடியா பையன் யாரு? எங்கள் தலைவர் தான். இன்னும் நிறைய தேவடியான்னு சொல்லுவீங்க. தேவடியானே தெரியலையா? நல்ல விளக்கம் தருவாரு. டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பேரு திருவடியாளர்கள். அதை வந்து போ மாத்திட்டாங்க. அப்படியே தேவடியா வந்துருச்சு. அவ்வளவுதானா? அது அவ்வளவுதான் சார். பழைய படங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் சார். உங்களுக்கு தெரியாதா சார் இருக்குது? இல்ல, உண்மையா தெரியும். ஆமா சார். தேவடியானா இதான் சார் அர்த்தம். இது என்ன சொல்லுவாங்க? தேவடியானா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேவடியானா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேவடியானா சொல்லுவாங்க. டான்ஸ் ஆட வச்சு கடவுளுக்கு மகிழ்விக்கிறவங்கன்னு சொல்லி தேவடியா வந்துருச்சு. ஆசிட் எடுத்து வாயில ஊத்திடுவேன். அமைதியா இருந்துருங்க. இதோட பேசுற பேச்சா பேசுங்கிறீங்க சார். நீங்க ஆசிட் எடுத்து ஊத்துனாலும் சரி, நீங்க பன்னீர் எடுத்து கொடுத்தாலும் சரி, தேவடியானா இதான் சார் அர்த்தம். விஜய் அந்த படத்துல அது வேற விஜய்ன்னு சொல்றதுக்காக வேற ஏதாவது பேசியிருக்கலாம். அந்த தேவடியா பையன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தேவடியா பையன் சொன்னதுதான் விஜய். அப்படின்னா அந்த உண்மையான சீன் என்னன்னு யாருக்கு எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீ சொல் தம்பி. சொல்லு சார். அந்த சீன் என்ன சொல்லு. சீன் வந்து ஒரு கணவர் மேல வந்து ஒரு மனைவி சந்தேகப்படுறப்போ ஒரு கணவன் ஆதங்கத்துல ஒரு வார்த்தை என்ன சந்தேகப்படுறாங்க? இந்த ஒரு கதை சொல்லுவத முடியல, நடுக்கு எடுத்துட்டீங்க. சரி, கதை சொல்லுப்பா. 2 விஜய். இப்ப இந்த கதை வேணாம் சார். அவர் அந்த சீனை பார்க்கல. உண்மையா நானும் பார்க்கல. இப்போ விஜய் வந்துட்டு அதே விஜய் தான், லியோ விஜய் வேற அப்படின்னு தன்னோட மனைவிட்ட சொல்லுவார். சொல்லுப்பா, கரெக்டா? ஆமா சார், சொல்லுங்க சார் சொல்லுவார். அப்போ மனைவி வந்துட்டு யார் சார்? இந்த சீனுக்கும் நீங்க வர சம்பந்தம் இல்ல சார். சொல்ல வரது சிம்பிள் ஒன்றும் இல்லை. சார் சொல்ல வருது தன்னை தானே தேவடியா பையன் சொல்லிக்கிட்டாரு அப்படின்றத சார் சொல்ல வராரு.
சொல்லுங்க சார், இப்ப அடுத்து என்ன சார்? அதனால இல்லைங்க, விஜய் பொதுவாக ஒரு விஷயம் செஞ்சாருன்னா அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக தம் பிறப்பையும் இழப்பார். அவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. சொல்றது தவறான வார்த்தையா முக்தார் சார்? தேவடியா பையன்ற வார்த்தை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தை பொதுத்தளத்தில் பயன்படுத்தக்கூடாது. அது சினிமாவோ அல்ல மீடியாவோ எங்கே இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. அது தேவையில்லாத வார்த்தை. அது வந்து ரொம்ப அநாகரிகமான வார்த்தை, கெட்ட வார்த்தையில் அநாகரிகமான வார்த்தை. இந்த அளவுக்கெல்லாம் போகக்கூடாது தம்பி, நீ தான் நேர்மையாக பேசுகிற, நீ உண்மையாக பேசுகிற, நீ சொல்லு. கேளுங்க சார். பதில் சொல்லு. நீ வந்து லியோ படத்தில் நடிக்கிற, உன் டைரக்டர் வராரு, முன்னே நீயே வந்து தேவடியா பையன் சொல்லிக்கணும். இதுதான் சீன், நீ பேசணும்னு சொல்லுவார். யார் சார்? முன்னே நீயே வந்து தேவடியா பையன் சொல்லிக்கணும். கதையோட அம்சங்கள் ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட முடிஞ்சிச்சுல, இப்போ அவர்கிட்ட போகிறேன். நீங்களே அந்த படத்தில் நடிக்கிறீங்க, உங்களை நீங்களே தேவடியா பையன் சொல்லிக்கணும். சொல்லிப்பீங்களா? எங்க விஜய் அப்படி சொல்லியிருக்காரு. ஐயோ, கண்டிப்பா சொல்லுவேன். உங்களே நீங்கள் தேவடியா பையன் சொல்லிப்பீங்க. கரெக்டாக சொல்லிட்டார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணிடு. விஜய் தேவடியா பையன் சொன்னார்ல, யாரும் சொன்னார்? அந்த தேவடியா பையன் நான் இல்லைன்னு சொன்னார்ல, யாரும் சொன்னார்? சார் நீங்க தன்னை தானே தேவடியா பையன் சொல்லிக்கிட்டாரு அப்படின்றத சார் சொல்ல வராரு. வாங்க சப்ஜெக்ட் வாங்க. திரிஷா நாய் கதையும் திரிஷா கதையும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. திரிஷா யாரு? நடிகை. ஒரு நடிகை தெரியாதா உங்களுக்கு? தெரியல சார்? சத்தியமா தெரியாது சார். உங்களுக்கு தெரியல சார்? சரி சார். இதுதானே? ஏன் சார் நடிகை திரிஷா விட்டு நாய் இல்லாம சார் தெரிஞ்சுன்னு வச்சுருவோம். தெரியுதான்னு கேட்டேன், போட்டோ காமிக்கிறேன். தெரியுதானே? நல்லா காட்டுங்க சார். திரிஷா இருக்காங்க திரிஷா பக்கத்துல நாய் இருக்கு. திரிஷா கூட யார் சொன்னாரு? திரிஷா வளர்க்குற நாயை சொன்னார். திரிஷா வளர்க்குற நாயா? இது எங்க தளபதி விஜய். அந்த செயலும் இந்த செயலும் ஒன்று. நல்லா பண்ணுறேங்க சார். அந்த செயலும் இது ஒன்று. நீங்கள் சிரிச்சு அழகாக இருக்கீங்க தலைவரே. என்னோட நீங்கள் சூப்பராக இருக்கீங்க சார். விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டார், பார்த்தீங்களா? 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டார். வருத்தமெல்லாம் தெரிவிக்கல. அதில் சோகத்திலேருந்து வெளியில் வந்து அப்போ தான் பேசுகிறார். 3 நாள் வந்து என்ன பேசணும்னு யோசனை பண்ணி துக்கத்துலேருந்து வெளியே வரதுக்கே 3 நாள் ஆயிடுச்சு அவருக்கு. 41 பேர் இறந்துருக்காங்க. குழந்தைங்க, பெண்மணிங்க, முதியோருங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. ஆனால் இந்த இறப்புக்கு அடிப்படை காரணம் தமிழக வெற்றி கழகம். அதாவது கொலை நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? 41 கொலை. இதயம் ஆமாம், கொலை தான் அது. ஆக்சுவலாக எப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ஆக்சிடென்ட் சொல்லவே மாட்டேன் நான். விபத்து 2 பேர் முடிவு பண்ணுவாங்க. முழுக்க விபத்து. இவர் கொலைன்றாரு. சோஷியல் மீடியாவில் அவதூறு பரப்பினா கைது செய்து கொண்டிருக்காங்க. நான் அந்த கொலைன்னு சொல்றது தவறான வார்த்தையா முக்தார் சார்? நான் அந்த கொலைன்னு சொன்னது தவறான வார்த்தையா? கொலைனா அதற்கான ஆதாரம் தரணும். அதற்கான வீடியோ கவரேஜ் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துடைய கேமராவில் இருக்குது. அது வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. புரியுதுங்களா? அது கொலை இல்லைன்னா யார் இருந்தாலும் பதில் சொல்லி ஆகணும். சரிங்க சார். அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கிட்டோம். அரசாங்கம் தான் அந்த அனுமதிக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து முழுமையாக பார்க்க வேண்டியது அவங்க தான். ஸோ எவ்வளோ வந்தாங்கன்றது வந்து எங்களுக்குமே கடைசியில் டோட்டல் வரும்போது தான் தெரியும். அதுதான் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. நீதிபதி கேட்டிருக்கிறாரு, வேலுச்சாமிபுரம் சந்திப்பு போன்ற மிக குறுகலான இடத்தை தேர்வு செய்தது ஏன்? அதிக கூட்டம் வரும் என்றும் தெரிந்தும் மைதானம் போன்ற விசாலமான இடத்தை கோராதது ஏன்? அதுக்கு பதில் சொல்லிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். சம்பளம் நாள் என்பதால் மக்கள் வரமாட்டார்கள் என்று கணக்கிட்டதாக. சனிக்கிழமை நாள சம்பள நாள்னால வரது கம்மியா இருப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நீங்க சொல்றீங்க. இல்ல, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீதிபதியில. அதாவது நீங்க 3 மணிக்கு நடத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பள நாள்னு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நடந்த அசம்பாவத்திற்கு நாங்க தான் பொறுப்பு என்றது ஒப்புக்கொள்வதற்கு சமம். ஏன்னா நீதிபதி கேட்ட கேள்வி அப்படி. எடப்பாடி பழனிசாமியோ இதுக்கு முன்ன திமுக கட்சிக்காரங்களோ இந்த கூட்டத்தை நடத்தினாங்கன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதுங்க. அவங்களுக்கு வர கூட்டம் வேற, விஜய்க்கு வர கூட்டம் வேற. தமிழக வெற்றி கழகம் பொறுப்பாளர்கள் தாங்களே ஒத்துக்கிட்டாங்க. அந்த வழக்கறிஞரும் ஒத்துக்கிட்டார். சரி, நாங்கள் இட தேர்வு செய்யறது தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அது முழு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு எங்களுடைய குறைபாடுகள் தான், எங்களுடைய நிர்வாகி குறைபாடு தான் சொல்கிறோம். ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? புசியானந்த ஆதவர்ஜுனா நாங்கள் பண்ணல, கரூர் மாவட்ட தலைவர் தான் பண்ணார், அவருக்கு தான் அது தெரியும், அதனால் எங்களை கைது செய்யாதுங்கன்னு கேட்குறாங்க. சரி, அங்கே வந்த கூட்டம் எல்லாமே யாருக்காக வந்தாங்க? எங்கள் தலைவர் விஜய் பார்க்கறதுக்காக வந்தவங்க. 41 பேரில் பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதற்கு யார் பொறுப்பு? இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முழு பொறுப்பு ஏற்கணும். 8:45 மணிக்கு நாமக்கல் வரேன்னு சொன்ன விஜய் 8:45 மணிக்கு எங்கே இருக்கிறாரு? சென்னையில். ஆக மொத்தத்தில் 4 மணி நேரம் தாமதம். அப்போ கூட அந்த மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிக்கல. ஃப்ளைட் வந்து அவைலபிள் இருக்கிறப்போ வரும் சார். ஃப்ளைட் அவைலபிளா? சொந்த விமானங்க. கரூரில் வந்து 12 மணிக்கு வரேன்னு தெரிவித்த விஜய் கடைசியில் இரவு 7 மணிக்கு வந்தார். அப்போ கூட அந்த மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிக்கல, வேதனை தெரிவிக்கல. சரி, அப்போ தான் தெரிவிக்கல, ஒரு வீடியோ போட்டார். அப்போயாவது ஒரு மனிதாபிமானத்தோட என்ன நம்பி நீங்கள் வந்தீங்க, எனக்காக வந்தீங்க, இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு, தார்மீகமாக நான் இதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு மனம் வருத்தக்கூடிய ஒரு மனநிலை மனசாட்சி உள்ளவனுக்கு இருக்கும். ஆனால் விஜய் என்ற அற்ப அரக்கனுக்கு அது இல்லை. விஜய் என்ற அற்ப அரக்கனுக்கு அரக்கன்ற வார்த்தையை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். 8:45 நாமக்கல் சொன்னார்ல,
ஏன் லேட்டா வந்தார் சார் லேட் ஆனது ஆயிடுச்சு சார். என்ன மயிர் சார் எந்த மயிரானசோ ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. கரெக்ட் சார், லேட் ஆயிடுச்சு சார். எதுக்கு தெரியாது சார். சார் லேட்டுன்றீங்க. நான் நார்மலா ரோட்ல வர்றதுக்கும் ஒரு தலைவர் வர்றதுக்கும் மக்கள் வந்து அவ்வளவு கூட்டம் நிக்கிறாங்க சார். கை கொடுங்க. காலத்தாமதம் ஆகதானே செய்யும். உங்க தலைவர் ரோட்ல வரல, பறந்து வந்தார் விமானத்துல. 8:45 மணிக்கு எங்க இருக்காரு? சென்னையில இருக்கிறார் விமான நிலையத்துக்கு. அங்க பைத்தியக்கார கூட்டங்கள் அங்க ராத்திரில இருந்து உட்கார்ந்துருக்காங்க சாப்பிடாம. 8:45 மணிக்கு ஏன் லேட்டா வந்தார்? 8:45 லேட்டா வந்துருச்சுன்னா டிக்ளேர் ஆயிடுச்சு இல்லையா? 8:45 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8:45 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கிறானா விஜயோட அலட்சிய போக்கு. அது ஒத்துக்கிறீங்க, ரைட், ஓகே. அடுத்தது கரூர்ல 3ல இருந்து 10 மணின்னு சொன்னீங்க. அப்ப என்ன மயிருக்கு ட்விட்டர்ல வந்துட்டு 12 மணின்னு போட்டீங்க சார். இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, எவ்வளவு பாதிப்பு என்ன சார்? நான் சொல்றது கேளுங்க. 41 பேர் இறந்துருக்காங்க பேசுங்க, சும்மா கட்சி தலைவனுக்காக பேசுங்க. கட்சி தலைவர் நான் மக்களுக்காக பேசுறீங்க. பேசுகிறோம். கட்சி தலைவர்கள் அரசியல் மாற்றத்துக்கு பேசுகிறோம். 12 மணிக்கு கரூர்னு சொல்லிட்டு ஏன் லேட்டா வந்தாங்க? 12 மணி இல்ல 3 to 10 தான் அலாட்மென்ட் கொடுத்திருக்க டைம் முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு அப்ப என்ன மயிருக்கு 12 மணிக்கு போட்டாங்க? மக்கள் 12 மணினா காலையில 8 மணிக்கே வந்துருவாங்க. வந்துட்டு இடத்த புடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அங்க கழிப்பிடம் இல்ல, தண்ணி இல்ல. அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன், அங்க எல்லாமே குப்பை குப்பையா இருக்கு. ஆனா ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல. மக்கள் சூழ்ந்திருக்காங்க, விழுந்திருக்காங்க, இறந்திருக்காங்க. 41 பேர். 12 மணி போட்டது தப்பா தப்பு இல்லையா? ஆக்சுவலா தப்பு. இப்போ அதுக்கு என்ன சார்? அதுக்கு இப்போ 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கணும். 3 to 10. 3 to 10. 7 மணிக்கு விஜய் வராரு. ஆனால் நீங்கள் அனுமதி பெறும்போது நாங்கள் 3லேருந்து 10 வாங்கியிருக்கோம், எங்களுக்கு 10,000 பேர் தான் வருவாங்க, அன்னைக்கு சனிக்கிழமை எல்லாருக்கும் வாரம் சம்பளம் 10,000 பேர் தான் வருவேன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறோன்னு சொன்னீங்க. ரைட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி 3 மணிக்கு வந்திருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி 10,000 பேர் தான் வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்தது 7 மணிக்கு. விஜய் வாகனம் வரும்போது விஜய் வந்து வெளியே முகம் பார்த்து காமிச்சிருந்தாருன்னா அந்த ரசிகர் கூட்டங்கள் ஐயோ நம்ம பார்த்துட்டோம்பா. இதுக்கு பதில் சொல்லட்டுமா? அவருடைய ஃபேஸை வந்து கொஞ்ச நேரத்துக்கு மறைச்சு வச்சாருன்னா வண்டி முன்னாடி போகுது. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நக்கலா மிருகத்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். சார் தயவுசெய்து மிருகத்தனமான பதிவு வானாங்க. சரி, பொறுக்கித்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். சார் என்ன சார் நீங்கள் மிருகத்தனம் அரக்கான ஆரம்பத்துலேருந்து ஒரு கழகத் தலைவரை நீங்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணுவீங்க பண்ணிகிட்டே இருக்கீங்களே சார். ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பொறுக்கித்தனம்லாம் கிடையாது, இது வந்து அடக்கத்தனமும் கிடையாது. 8 வயசு குழந்தை இருந்துச்சுல, அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். காது வாய் கேட்காத ஒரு பெண்மணி இருக்காங்கல்ல, 1 வருஷம் 8 மாதம் குழந்தை, அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். சார் எனக்கு வந்து அந்த ஏண்டா வந்தோம் இப்படி ஆச்சுன்ட்டு அந்த யோசனை வந்துடுச்சுங்க சார். அது யோசிக்க 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 எல்லாம் வந்துட்டாங்க சார். எல்லாம் வரவும் எல்லாம் காலை பிடிச்சி நான் அடியில் இருக்கிறேன், என்னையும் நான் இருக்கிறேன்ட்டு, ஏன்னா அவங்க காலை பிடிச்சி பிடிச்சி நான் இழுக்கிறேங்க சார். ஏன்னா மேலெல்லாம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறேங்க சார். இந்த பக்கம் வந்து நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் வண்டி மேலே உங்க மேலே ஏறி என் மேலே முதுகு மேலே ஏறி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. விஜய் பேசுறது இவங்க கேட்குறாங்க. ஏன்னா விஜய் பேச்சு சத்தம் யாருக்கு கேட்கலங்க சார். கேட்கலங்க இருக்கட்டும். அதனால ஒரு மனுஷன் மேலே ஏறுவாங்களா? ஒரு மனுஷன் இல்லை, 5 மனுஷன் சார். குழந்தை மேலேயே ஏறி நிற்கும் போது நான்லாம் என்னங்க சார் சொல்லுங்க? குழந்தையே ஏறி மிதிச்சிருக்கிறாங்க. நான் என்னங்க சார்? குழந்தை எங்கங்க அடி வாங்கி சார் இந்த காத்து அடிச்சா மரம் எப்படிங்க சார் அசையும்? இந்த காத்து அலையா இப்படி அலையா இப்படி போயிட்டு வரும்போது என் பையன் என்னன்னு நினைச்சு என் பையன் எப்படி எல்லாம் மிதிச்சு இறந்தான். என்னோட பையன் பேர் வந்து துரு விஷ்ணு. 8 மாசம் வயசுல என் பையனுக்கு நான் எடுத்து கொடுத்தேன்னா என்னால நான் பெயிண்ட் அடிக்க நான் எங்க மாமா கூட வேலைக்கு போய் நான் வந்து நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ஆசாசியா எடுத்து கொடுத்தது குள்ளா ஒண்ணு மேல குள்ள வர இருக்கு என் பையனுக்கு, அதே குள்ளா இருக்குது. நான் ஆசாசி சரி நல்லா இருக்கும், நல்லா சரி பையன் பார்க்க நீட்டா இருப்பான், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட சூப்பரா நீட்டா இருப்பான்னு சொல்லி நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. என் பையன் இப்ப இந்த 2 நாளா என் பையன் தனியா படு ஏதோ ஒரு கூலியில எந்த ஒரு துணை இல்லாம படுத்து பையன் 3 ராத்திரி ஆயிடுச்சு சார். அவன் போய் எங்களை விட்டு 3 ராத்திரி ஆயிடுச்சு. உங்களை மாதிரி தான் சார் கொஞ்சம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு முத்தம் வச்சிங்க பாத்தீங்களா? எங்க கடைக்கு போனாலும் சரி வேலையை முடிச்சுட்டு பஸ்ல போகும்போது அது டிராஃபிக்கா இருக்கு, இறங்கி இருக்கிறாரு. இறங்கின கூட்ட நெரிசல இறந்துருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போனா அந்த சின்ன குழந்தை, அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாம விளையாடி இருக்குது. அந்த குழந்தைக்கு மிஞ்சி போனா ஒரு 8 வயசு இருக்கும். 2 பசங்க அந்த இடத்துல இருந்தா நீங்களே அழுதுருவீங்க. எத்தனை பசங்க? பையன் பொண்ணு. என்ன சொல்லிட்டு போனாரு? வேலைக்கு போறேன்ட்டு போனாரு. சரி, போயிட்டு வரல. உடம்பத்தான் கூப்பிட்டு
அவர் என்ன விஜய் ரசிகரா? இல்லைங்க சார், அதில் எதுவுமே இல்லை. காலையில் வேலைக்கு போனார், 2 மணிக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் வீட்டில் படுத்திருந்தேன். 12 மணியாட்ட ஃபோன் பண்ணார், எங்கே இருக்கிற அப்படின்னாரு, வீட்டில் தான் படுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மாத்திரை சாப்பிட்டேன்னாரு, இன்னும் இல்லை அப்படின்னா சரி 4 மணி வரேன் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னாரு. வர வழியில் அந்த கட்சி மீட்டிங்கில் பஸ் எல்லாம் நின்னவும் சரி வானா இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இறங்கினதாங்க. இல்லைன்னாலும் எந்த இதுக்குமே போக மாட்டார். கூட்டத்துக்கும் போல அவருக்கு எந்த கூட்டம் இல்லைங்க, எந்த கூட்டத்துக்குமே போக மாட்டார். கட்சினால அவருக்கு இதாகாதுங்க. அது கடைசியாக தான் நின்றுருக்குறாங்க 2 பேர், உள்ளேயெல்லாம் போகல. அப்புறம் ஒவ்வொருத்தராக வர வர அப்படியே நடுவில் தள்ளிக்கிட்டு போயிட்டாங்களாம். அந்த ஓரத்தில் வண்டி நின்றுருக்குதுங்க. முன்னாடி போன வேகத்தில் அப்படியே பின்னாடி எல்லாருமே தள்ளிட்டாங்களாம். அந்த சைடு இருக்கிறவங்க ஃபுல்லாக அப்படியே மயக்கம் போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் உலகவும் வண்டி மேலே விழுந்துருச்சுங்களாமா. உங்கள் பேர் என்ன? சொல்லிடு, பேர் சொல்லு, கேட்டால் சொல்லணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. பேர் என்னன்னு சொல்லு. தெரியுமாப்பா? அதெல்லாம் இறந்துட்டது தெரியுமா? அவளுக்கு பாப்பாவுக்கு சரியாக தெரியாது, தம்பி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி நடந்திருக்கு. இவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள். ஒரே ஊரில் 5 பேர் இறந்துருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னா, விஜய் கட்சிக்காரங்க டெம்போ வண்டியில் இவங்களை எல்லாரும் ஏற்றின்னு போயிருக்கிறாங்க கூட்டம் சேர்க்கறதுக்காக. வேலை முடிச்சு வந்தவங்க பயணிக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டோம் விஜயை பார்க்கலான்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி வராரு. வந்து நின்றவன கூட்டம் அப்படியே இருக்குது, அலையாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அப்போது உளவுத்துறை காவல்துறை உயரதிகாரி என்ன பண்ணுறாரு, விஜய்கிட்ட கூப்பிட்டு, சார் நீங்கள் வண்டி உள்ளே இருக்கீங்க, நீங்கள் வெளியே வாங்க, வந்து உங்கள் முகத்தை பார்த்தாலும் கூட்டம் குறையும், இல்லைனா கூட்டம் கூடனாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க எனக்கு குறிப்பிட்ட இடம் அதுதான் கொடுத்துருக்கீங்க, அங்கே தான் போவேன்றாரு. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, மெதுவாக நகர்றாரு. மெதுவாக நகரும் போது இங்கேருந்து கூட்டம் என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்க்காதனால அந்த கூட்டம் இடிச்சிட்டு தள்ளிட்டு அப்படியே முன்னாடி வந்து வராங்க. விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, கூட்டமாக போகிறாங்க, எல்லாம் விழுறாங்க. அவர் மேலே ஏறி நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் செருப்பு தூக்கி எரிஞ்ச பிறகு ஆம்புலன்ஸ் கண்டினியூஸா உள்ள வர ஆரம்பிச்ச பொழுது விழுக ஆரம்பிச்சாங்க. இதை வந்து அந்த ஆம்புலன்ஸை உள்ள அனுமதிச்ச அதிகாரிகளுடைய மகா குற்றம். முடிஞ்சிச்சா? விஜய் வந்து எங்க நாமக்கல் வராதுங்க, அப்பவே ஒரு கூட்டம் வருது, பின்னாடியே வருது. இப்போ விஜய் ஊருக்குள்ள வரும்போது அந்த இடத்த நோக்கி போகும்போது பின்னாடி இருந்த கூட்டம் என்ன பண்றாங்க, விஜயை பார்க்கறதுக்காக முன்னாடி நகர்றாங்க. நகரும் போது என்ன ஆகுது, தள்ளுமுள்ளாகுது. தள்ளுமுள்ளாகும்போது என்ன பண்றது, எல்லாருடைய கவனமும் விஜயை பார்க்கணுன்ற எண்ணம் சிந்தனை இருக்கு. அப்போ அந்த கூட்டம் போகும்போது என்ன பண்றாங்க, பெண்கள் கீழே விழுறாங்க, முதியோர்கள் கீழே விழுறாங்க, குழந்தைகள் கீழே விழுறாங்க. ஆனா யாருமே அதை பார்க்காம ஒருத்தர் மேல மெரிச்சிட்டு முன்னாடி போறாங்க. ஒரு வகையில விஜய் மட்டும் அங்க போகாம காவல்துறை சொன்ன மாதிரி இங்கே இருந்திருந்தாங்கன்னா, வண்டி மேல ஏறி இருந்திருந்தாங்கன்னா, அங்க இருந்தவனும் பார்த்துருப்பான், இங்க இருந்தவனும் பார்த்துருப்பான், பார்த்துட்டு அவன் போயிட்டு இருப்பான். இந்த கூட்ட நெரிசல் வந்திருக்காது. ஆனா விஜய் அதை பத்தி கவலைப்படவே இல்லை, நேரா அந்த ஸ்பாட்டுக்கு போனாரு. திடீர்னு பார்த்தா நாங்க நின்ன சைடு ரைட் சைடு வண்டி விட்டவும் கும்பல் வந்து அந்த சைடு இருக்க கும்பல்லாம் இங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தாண்டி இங்கிட்டு கிட்ட பார்க்கணுன்றதுக்காக அங்கிட்டு இருந்து எல்லாம் தாண்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வண்டியை நாங்கள் அங்கே பார்க்கும்போதே ஒரு 100 மீட்டர் இருக்கும்போதே நாங்கள்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கீழே விழுந்தோன்னே எல்லாம் எங்களை ஏறி மிதிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே விழுந்து இந்த இடத்துல போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. எல்லாம் ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிதிச்சு போக போக எனக்கு கீழே இருந்தவர் ஸ்பாட் அவுட். எல்லாரும் ஏறி மிதிச்சாங்களே, அப்போ விஜய் வந்துட்டாரா? கரெக்டாக ஒரு வண்டி அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, அப்படியே கீழே எல்லாம் மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவரை பார்க்கணுன்றதுக்காக எல்லாம் ஏறி எங்கள் மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கீழே இருந்தவர் ஸ்பாட் அவுட்டு. அதை பார்க்க எனக்கு இன்னும் பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட போயிட்டு நேரடியாக நான் நேர்காணல் பண்ணேன். அவன் என்ன சொன்னால், எனக்கு ஆம்புலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணதே தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காரங்க தான், என் ஆம்புலன்ஸில் கட்சி கூடிய மாற்றினதும் அவங்க தான். இந்த ஆம்புலன்ஸ் உள்ள போனால் வண்டி போகுமா அப்படின்றது அவங்க யோசிக்க வேண்டாமா? ஆம்புலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணது யாரு? தாவேகா கட்சியிலேருந்து தான் கூப்பிட்டு. யாரு? தாவேகாலேருந்து டாக்டர் சசின்னு ஒருத்தர் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது விஜய் வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் யாருது, நம்ம கட்சி கொடி இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் சொன்னாங்க அது தாவேகா கழகத்திலிருந்தே வந்து நமக்கு கூப்பிட்ட ஆம்புலன்ஸ் தான், அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஆம்புலன்ஸ் தான். ஓ அப்படியா? அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி இதில் கொடி கட்டுங்க மேல் இடத்துல இருந்து ஆர்டர்னு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதால தான் அந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு வந்துச்சு. ஆமா. ஓ அந்த ஆம்புலன்ஸை பார்த்து தான் விஜய் சொன்னாரு. ஆமா, அந்த ஆம்புலன்ஸ் இருக்குது, நம்ம கொடி கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னது அந்த ஆம்புலன்ஸ். அப்போ அது போலி ஆம்புலன்ஸ்? அது போலி ஆம்புலன்ஸ் கிடையாது, அவங்களால அங்கீகரிக்கப்பட்டு உள்ள வந்த ஆம்புலன்ஸ் தான். அதுக்குள்ள 3 பேர் இருந்தாங்க. விழுந்தவங்க ஆம்புலன்ஸ்ல. ஆமா, விழுந்தவங்க ஆம்புலன்ஸ்ல தூக்கி வச்சுட்டு இன்னும் உள்ள போறேன், வெளியே வர்றதுக்கு வழி தேடி வெளியே வர்றேன், உள்ள போறேன். அப்பதான் விஜய் சொல்றாரு, இந்த ஆம்புலன்ஸ் ஏன் நிக்குது, நம்ம கொடி இருக்கு, தம்பி நவுறுப்பான்றாரு. ஆமா,
இப்போ விஜய் தப்பா நினைச்சாரு, நம்ம ஆம்புலன்ஸ் இல்ல சும்மா செட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு வரலாம்னா ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு தான் வரணும். ஏன்னா ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்கும், இங்க உயிர் போயிடும். அதனால கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் இருக்கணும். இன்னொன்று சில பேர் சொல்லுவாங்க ஆம்புலன்ஸ் ஆளே இல்ல தண்ணி பாட்டில் கொண்டு வராங்கன்னு. தண்ணி வந்து ஒரு அத்தியாவசிய பொருள். தண்ணி மற்ற மருந்து மற்ற விஷயங்கள் கொண்டு வரதுக்கு ஆம்புலன்ஸை பயன்படுத்துறது தப்பே இல்லை. ஏன்னா இப்போ திடீர்னு தண்ணி வேணும்னா வேற வண்டியில கொண்டு வந்தா யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆம்புலன்ஸ்னா அலோவ் பண்ணுவாங்க. ஓஆர்எஸ் வாட்டர் பாட்டில் மயக்கம் வந்துச்சுன்னா எனர்ஜி தரதுக்கு ஓஆர்எஸ் பயன்படுத்துவாங்க. சென்னையில நடக்கும்போது கொடுத்தோம். இப்போ செகண்ட் பாயிண்ட், விஜய் பேசும்போது செருப்பு தூக்கி அடிச்சாங்க. செருப்பு தூக்கி ஏன்டா அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி எதுக்குடா செருப்பு தூக்கி அடிச்சாங்க? அப்ப என்ன சொன்னா, அண்ணன் வந்து விஜய் வந்துட்டு அங்க பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் வந்து நெரிசல் இருக்குது, எல்லாம் மயக்கம் போட்டு விடுறாங்க, ஒரு அம்மா துடியா துடிக்கிறாங்க, ஒருத்தருக்கு சிபிஆர் கொடுத்துருக்காங்க. விஜய் பேச்ச நிறுத்தாம பேசாரு. அப்பதான் வந்து விஜய் கட்சிக்காரன் தான் செருப்பு தூக்கி அடிச்சான். சர்க்கார் படத்துல நடந்த சீனை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதாவது விஜய் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாரு, அங்க மயக்கம் போட்டு விழுறாங்க, சில பேர் இறக்குறாங்க. ஆனாலும் அப்போ கூட விஜய் பேசினே இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல செருப்பு பறக்குது. கரெக்டா? அங்க ஆதவ அர்ஜுனா மேல போயிட்டு விஜய்கிட்ட சொல்றாரு எல்லாம் மயக்கம் போட்டு விழுறாருன்னு. விஜய் வந்து பேச தொடர்றாரு. தொடரும் போது செருப்பு வீசுறாங்க. செருப்பு வீசும் போது தான் விஜய்க்கு புரியுது, ஓ நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. ஆனா வந்த கூட்டம் எல்லாம் விஜய் ரசிகர்கள் தான். கரெக்டா? ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு விழுறாங்க, இறக்குறாங்க. தலைவா நீ பாட்டுக்கு பேசினுக்கிறேன்னு கோவம் வந்து என்ன பண்ணாங்க, செருப்பு தூக்கி வீசிக்கிறாங்க, செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க. கரெக்டா? இதான் நடந்துச்சு. அப்படி வேற எவனாவது அடிச்சிருந்தானா அங்கேயே அவனை கூறு போட்டிருப்பாங்க. நானே மதுரை நாடு போகும்போது அங்க பேசிட்டு வெளியே வரும்போது அங்க கட்சிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. யாருக்கு? வெறும் பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்க போயிட்டு டேப்ல எங்கெங்க தண்ணி வருதுன்னு செக் பண்ண போனீங்க. அப்ப வந்துட்டு ஒருத்தர் சொன்னார் இதுல வரலங்க அதுல வருதுங்க. நீங்க டேப் திறந்து காமிச்சது, ஒரு பையன் வந்து முதல்ல கேட்டது எல்லாமே தெரியும் சார். நாங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தண்ணி குடிக்கிறாங்களே, அந்த லெட்டின் தண்ணி தான் குடிக்கிறாங்க. அந்த பக்கம் கடந்துட்டு உள்ள வரேன், வந்தோடனே ரசிகர்களுக்கு போட்டோ பிடிக்கிறாங்க. லெட்டின் தண்ணின்னு சொல்றீங்க இல்லையா, இது தவறான வார்த்தை. அதாவது குடி தண்ணீர். அது குடி தண்ணீரா? லெட்டின்ல இருக்குங்க. இப்போ கழிவுற தண்ணி ஒன்றும் இல்லைல்ல, நம்ம லெட்டின்ல போயிட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிட்டு வா, குடிங்க போப்பா. நான் தண்ணி எனக்கு தேவையான தண்ணி நான் எடுத்து வந்திருக்கிறேன். அதெல்லாம் கூடாது. லெட்டின் தண்ணி ஒன்றும் இல்லைல்ல, எல்லாம் தண்ணி தானே. எல்லாம் தண்ணி நல்ல தண்ணி தான். ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சிட்டு வாப்பா. எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோட தான் முக்கியமானது. சீரம் ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சிட்டு வா. லெட்டின்ல இருந்து எல்லாமே தண்ணி தானே, குழால் தானே தண்ணி வருது. இப்போ எல்லா தண்ணி ஒன்று தானே, தண்ணியில் போய் இதுக்கு பாரபட்சம். சூப்பராக சொன்னார். என்ன கருத்து, என்ன தத்துவம்? அந்த செயலும் இந்த செயலும் ஒன்று. நல்லா பண்ணுறேங்க சார். அந்த செயலும் இது ஒன்று. நீங்கள் சிரிச்சு அழகாக இருக்கீங்க தலைவரே. சார் நாங்கள் அங்கே விநியோகம் பண்ண தண்ணி நீங்கள் உங்கள் லெட்டின் தண்ணி ஒன்றா? லெட்டின் தான் சார். அங்கே விநியோகம் பண்ணது உங்கள் பாத்ரூம் தண்ணி ஒன்றா? இப்போ தடுமாறுறீங்க. இல்லை சார் அங்கே நாங்கள் விநியோகம் பண்ண தண்ணி எடுத்துன்னு போய் ஜக்கு தண்ணியை குடிக்கிறோம். உங்கள் பாத்ரூம் தண்ணி குடிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். அது மாநாடுக்கு வந்து லெட்டின் தண்ணி குடிக்க வந்திருக்காங்க. நீங்கள் மதுரில் போய் எங்கள் மாநாடு தண்ணி எடுத்துன்னு வாங்க சார். உங்க பாத்ரூம் தண்ணியை குடிக்கிறதுக்கு நாங்கள் வரல, மன்னிக்கணும். குடிங்க, நான் குடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்குது குடிங்க. என்னப்பா இன்னொரு கிளாஸ் எடுக்கணும்? எனக்கு போதும் சார். உங்களுக்கு இவருக்கு இப்போ இந்த தண்ணீர்னால என்ன சார் உங்களுக்கு ஆச்சு? வர இருக்கு தலைவரே. நான் என்ன கேட்கறேன், அவர் குடிக்கணும்ல. சரி அப்ப நீங்களும் குடிக்கணும். எனக்கு மனம் எது உணவு இதுன்னு தெரியாது, எதாச்சும் சாப்பிட்டு வேணா எனக்கு அறிவு இல்ல. பாத்ரூம் தண்ணி குடிப்பேன், யாருக்கு குடிக்க மாட்டாங்க. அவர் மரியாதைக்காக. மரியாதைலாம் மயிரும் இல்லை, லெட்டின் தண்ணி சொல்லி குடிங்க. எதுக்கு சார்? நல்லது சார். இது தண்ணீர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் சத்தியமா சொல்லுங்க, லெட்டின் தண்ணி குடிக்கிறதுக்கு உடன்பாடா? தனிப்பட்ட முறையில் யார் சார் அது உடன்பாடுன்னு சொல்லுவாங்க? அப்போ ஏன் குடிச்சிங்க? தண்ணிக்கு ஆர்குமெண்ட் போயிட்ட அப்புறம் அதை பண்ணலன்னா இப்போ கூட இருக்கிறவர் பண்ணாருன்றப்போ கார்னர் பாயிண்ட் ஆகும். புரியல. கூட நான் வந்து தப்பு பண்றதுனால அது கார்னர் ஆயிட்டார் அவரு, அதனால அதை யூஸ் பண்ணிட்டு சூழ்நிலைக்கு வேற வழி இல்லாமல் குடிச்சிட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அது இன்னொன்று தெரியுமா, தண்ணின்னா குழால் வந்தால் பரவாயில்ல, இந்த லெட்டின் ப்ரெஷரில் அதுலேருந்து பைப்பு கொடுத்து குழாக்கு வருது. இது என்ன ஆகுது, கீழே ப்ரெஷர் பண்ணும்போது இந்த லெட்டினில் போகிற தண்ணி பாருங்க, அது என்ன பண்ணுது, அப்படியே ரிவர்ஸில் உள்ள தூக்குது. வராது, ரிவர்ஸ்ல வராது, வந்துச்சு. அதான் ப்ராப்ளம். நீங்க வர வச்சிருக்கீங்க, அதாவது புளிய முடியாத புளிச்சு எடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க, என் அலுவலகத்துக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவேன், மினரல் வாட்டர் பாட்டில் கொடுப்பேன், இல்லை நார்மல் வாட்டர் தான் அது கொடுப்பேன். ஆனால் இதே வந்துட்டு ஒரு ஆடோ மாடோ நாயோ அணிலோ அணில் குஞ்சோ வந்துச்சுன்னா நான் மினரல் வாட்டர் தர மாட்டேன். என்ன தண்ணி கொடுப்பேன்? இருக்கிற தண்ணியை கொடுப்பீங்க. இருக்கிற தண்ணி கொடுப்பேன். அதனால மினரல் வாட்டர் தண்ணியோ நான் குடிக்கிற தண்ணியும் கொடுக்க மாட்டேன். பாத்ரூம்ல போற கண்ணில அந்த ஜக்கில கொண்டாந்து வெளியே வைப்பேன். மாடோ ஆடோ நாயோ அணில் குஞ்சோ குடிச்சிட்டு போவோம். புரியுதுங்களா? உங்களை கண்ணியக்குறையா இல்லாம நீங்க வந்துட்டீங்கன்னா மினரல் வாட்டர் பாட்டில் இங்க இருக்குல்ல, பாட்டில் எடுங்க.
நான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கண்ணியமா ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் கொடுத்து தேவையான தண்ணீரை எடுத்து வந்துட்டீங்க. ரைட், கேளுங்களா, எடுத்து வந்துட்டீங்க. ஆனால் இதே ஒரு நாயோ ஒரு பன்னியோ இல்ல அணில் குஞ்சியோ வந்திருந்தா லெட்டின்ல தண்ணி இருக்குல்ல ஜக்குல, அது வந்து உங்களுக்கு தண்ணி கேட்காது, நீங்க வச்சிருப்பீங்க அவ்வளவுதான். நீங்க சோதிக்கிறதுக்காக எங்களை வந்து குடிச்சு பாக்குறாங்களா அப்படின்றதுக்காக நீங்க கொடுத்த விஷயம். நீங்க வேற உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. நான் சொல்றது கேளுங்க. இப்போ தண்ணி வைக்கிறதுக்கு வெளியில் மறந்து இருந்து போகும்போது லெட்டின் பக்கம் போயிடாதீங்க. 3 நாளா க்ளீன் பண்ண வரல, ஒரே நாடுது இல்ல கீழே போய் விலங்கு போயிட்டு இருக்கு சார். விண்டோ இருக்குல்ல, விண்டோ அது அணில் குஞ்சுங்க உள்ள வந்துருது. இது ஒன்னு சொல்றாங்களா, அடுத்து தற்குறிசின்னு ஒன்னு சொல்றாங்க. 2 வார்த்தை வந்து தற்குறியா சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? எங்களை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களை தற்குறிசி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிறைய நியூஸ் பாருங்க. அப்படியா? ஆமா, யூடியூப் நடந்தப்போ நிறைய பாருங்க. ஆனா மக்களுக்கு தெரியுதுல யார் என்னன்னு. இல்ல சார், தற்கொலைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு புத்தியே இருக்காது, சூடு சோனம் இருக்காது, சுய புத்தி இருக்காது. ஏதாவது கொண்டாந்து ஜக்கில் பாத்ரூம் தண்ணி கொடுத்துச்சுங்க, சரன்னு குடிச்சிடும். ஐயோ இது பாத்ரூம் தண்ணி ஆச்சு, இது நம்ம குடிக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடுமே, இது நல்லது இல்லையே சார். பாத்ரூம் தண்ணி வேற குடிக்கிற தண்ணி வேற தற்கொலைகளுக்கு புரியாது. அது எது கொடுத்தாலும் தற்கொலை சொல்லிட்டீங்களா அர்த்தத்தை? தற்கொலைனா என்ன தெரியுமா? முதல்ல தன்னுடைய குறி, இதற்கு பேர் வந்து தற்குறி. அப்ப இனிமே நீங்க தற்குறி, நீங்க தற்குறி, பெரிய தற்குறி, சின்ன தற்குறி. என்ன தற்குறி? அணில் குஞ்சு, அணில் குஞ்சு, தமிழ வெட்டிக்கலாம், அணில் குஞ்சு, அணில் குஞ்சு, தற்குறி, தற்குறி. அது என்னன்னா தெரியல, எந்த மீட்டிங் என்ன எடுத்தாலும் தற்குறி, அணில் குஞ்சு, தற்குறி. நன்றி நன்றி. டிவி கொண்டு போனாங்க. சரி கேளுப்பா, தற்குறி. சரி தற்குறி, சரி தற்குறி கேளு. நானா பாத்ரூம் தண்ணி குடிச்சேன், எனக்கு மனம் எது உணவு இதுன்னு தெரியாது, எதாச்சும் சாப்பிட்டு வேணா, எனக்கு அறிவு இல்ல, பாத்ரூம் தண்ணியை குடிப்பேன். யாரும் கூப்பிட மாட்டாங்க. சாப்பிட்ட ஒரு விஷயத்த மாட்டிக்கிட்டோம்னா அதான் வச்சு செய்வாரு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போறீங்க. தேங்க்யூ சார், என்னோட நன்றி சார். சரி கேளுங்க தற்குறி. விஜய் அந்த கூட்டத்துக்கு வந்தாரா? அந்த கூட்டத்தில் அலையா வந்து விழுறதும் அந்த சீன் எல்லாம் வந்துட்டு விஜய் பேசும்போது நடந்துச்சு. இல்ல சார், இது வந்து நடந்தது தவறுதான் ஒத்துக்கிறோம் எல்லாருமே. உங்க வீட்டில் உங்க பொண்ணு இல்லை உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன் தம்பி, உங்க தங்கச்சி யாரும் செத்து இருந்தாங்கன்னா இப்படி உட்காந்து பேசுவீங்களா? தப்புன்னு செருப்புக்கிட்டு அடிப்பீங்க. ஏண்டா பொறுக்கி நாயே, ஏண்டா எச்சக்கா நாயே, உங்க கூட்டத்துக்கு நாங்க வந்தோம் இப்படி பண்றீங்களான்னு கேட்பீங்க. நடந்தது குற்றம், நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. நடந்த சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் எந்த பொறுப்பும் இல்லை. இருக்கு சார், பொறுப்புலாம் எப்படி சார் இருக்கும்? அப்பயே விஜய் வந்து மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல. 20 லட்சம் ரூபாய் இறந்த குடும்பத்தோட வருமானம் எவ்வளோ? இல்ல எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்ல முடியாது. நீங்க முடியுங்க, அவர் சொல்லிட்டோம். சொல்லுங்க எவ்வளோ? படத்துக்கு கோடி கணக்கில் வரும். எத்தனை கோடி? அந்த கோடி கணக்கு எனக்கு தெரியாது சார். விஜய்க்கு ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம். அணில் குஞ்சுகள் எல்லாமே சொல்றாங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. நீங்க 200 கோடி வாங்குறீங்க, ஆனா உங்கள்ட்ட கையில் இருக்க இருப்பு பணம் மட்டும் பல ஆயிரம் கோடிகள் இருக்கு கையில. நான் என்ன சொல்றேன், ஒரு செத்தவனுக்கு நமக்காக வந்தான், நமக்காக உயிரை விட்டுருக்கான், அவனுக்கு 1 கோடி தரதுல விஜய்க்கு என்ன பிரச்சனை? வெறும் 41 கோடி தான், பெருசா ஒன்றும் இல்லை. 41 கோடி தான் தன் கட்சிக்காக. நான் தான் சொல்லிட்டேன், 20 லட்சம் ரூபாய் அன்னைக்கு ராத்திரி அனௌன்ஸ் பண்ணாரு. கொடுத்தாரா? கொடுப்பார் சார். இந்த பெண்மணி தான் எங்க அந்த கம்நாட்டி பொறுக்கி இது இருக்கும். ஒரு முறை கூட இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு வருத்தமும் தெரிவிக்கல. தெரியாம கால் பட்டா கூட மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் அந்த நாய் ஒரு முறை கூட வாய் திறந்து மன்னிச்சிருங்க, இப்படி அசம்பாவிதம் இருந்துச்சு, நீலுக்கண்ணீர் விடுறான் வீடியோ போட்டு. கட்சிக்காரங்க ஏதாவது பார்த்தாங்களா? வந்து பார்த்துட்டு போனாங்க. தமிழ் வெற்றி கழகம் இல்லைங்க சார், அந்த கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. சிஎம் சிஎம் அமௌண்ட்டு வந்துச்சு, செக் வந்துச்சு. விஜய் இதெல்லாம் ஒன்றும் வரல. அவன் திருட்டு கம்நாட்டி இப்படி தான், சும்மா அவன் ஊருக்கு தான் வெளியே பேசுவான். ஆனால் விஜய் கட்சி சார்ந்தவங்க தப்பு பண்ணுறாங்க ஒத்துக்கிறீங்களா? தவறு நடந்திருக்குன்றதை ஒத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அந்த கூட்ட நெரிசல் நடந்த நிகழ்வுகள் திருத்தப்பட வேண்டியது தெளிவாக சொல்லிட்டேன். விஜய் அப்படி வந்ததுனால தான், விஜய் அங்கேயே கை காமிச்சிருந்தாருன்னா தான் நடந்திருக்காது. ஒரு வகையில் காவல்துறை சொன்ன மாதிரி விஜய் அங்கேயே நின்று பேசியிருந்தாருன்னா இந்த அசம்பாவம் நடந்திருக்காது. சரி, அன்னைக்கு அந்த கேரான்ல திரிஷா உள்ள இருந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் திரிஷா ஏன் இருக்கணும், ஏன் கூன் போகணும்? எனக்கு தெரியாது சார். தப்பு தப்பு. கட்சியெல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு இந்த கட்சி இருப்பீங்க, நாங்கள் வேற கட்சி இருப்போம். மானங்கெட்டவன் தான் அப்படி இருப்பான். மானங்கெட்டவன் தான் ஒரே கட்சியில் இருப்பான். கேளுங்க, நீங்கள் கட்சிக்காகவும் அந்த கட்சியுடைய தலைவருக்காகவும் பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியாது, பட்டாதான் புரியும். இந்த வீடியோ வந்த பிறகு உங்கள் கட்சிக்காரங்க அந்த அணில் குஞ்சுங்க உங்களை என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க, எவ்வளோ கடுமையாக தாக்க போகிறாங்க, எப்படி பச்சையாக பேச போகிறாங்கன்றது அந்த பதிவுகளை நீங்களே பார்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே சொல்கிறேன். என்ன சார் கட்சி பதிவு வராதப்பா? அவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு, சார் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. நம்ம பயப்பட தேவையில்லை, அதுதான் பயப்படாது. இல்லை, கட்சியில் தூக்கிடுவாங்க, அது உண்மை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த கட்சி தலைவன் தன்னுடைய மக்களை பாதுகாப்பாக கொண்டு போகணும்னு நினச்சிருக்கணும். அந்த தலைவன் அந்த கூட்ட நெரிசலையும் அவர் பாதுகாப்பாக வெளியே போனார். அதே மாதிரி என்னுடைய மக்களும் போகணும்னு நினச்சிருக்கணும். அது தலைவன் நினைக்கல. ஆக மொத்தத்தில் தப்பு நினைக்கலன்னு சொல்கிறது தவறு. அவர் நினைச்சாலும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள்.
யார் சார் அவர் இப்போ என்ன எங்கள் தலைவர் தான் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறாரு அது மாதிரி அவர் எவ்வளோ சேஃப்டியாக போனாரோ மற்றவங்களாம் போனாங்களான்னு நினைச்சாரா கேள்வி. விஜய் மட்டும் பாதுகாப்பாக போனார்ல, போயிட்டு ஏர்போர்ட்டில் நின்று என் மக்கள் பாதுகாப்பாக போயிட்டாங்கன்னா பார்த்துருக்கணும். சரி, அப்படியும் இல்லை, விஜய் போட்டு திருச்சிலையோ இல்லை பக்கத்துலையோ ஏதோ ஒரு ஊரில் தங்கி என் மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன இருக்காங்க நான் பார்க்கணும் கேட்கணும்னு சொல்லியிருக்கலாம். அதுக்காக விஜய் போட்டு யார்கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை, ஃபோன் ஆன் பண்ணி ஒரு வீடியோ போட்டு இந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை நான் பார்க்க போகிறேன், தமிழக அரசு எனக்கு வாய்ப்பு தரணும், நான் நாளைக்கு காலையில் போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழக அரசு கொடுத்தாங்களா இல்லையான்னு வெளியே தெரிஞ்சுதான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த முயற்சியும் விஜய் எடுக்கலை. ஆக மொத்தத்தில் விஜய் என்று பின்னாடி போவாதுங்க. மனிதநேயத்தோட பாருங்கள், மனசாட்சியோட பாருங்கள், செத்தவங்களை பாருங்கள், பெண்களை பாருங்கள், கர்ப்பிணி பெண்களை பாருங்கள், குழந்தைய பாருங்கள். இதை பார்த்து மனிதநேயத்தோட பேசுங்க. கட்சியெல்லாம் அப்புறம் எப்போனா வரும் எப்போனா போவோம். நீங்கள் நினைக்கிறீங்களா தலைவன் என் நம்பி நண்பான்றாங்களே விஜய், அது வந்து கூட்டமாக சொல்கிறது. நீங்கள் முன்னாடி போய் நின்று பாருங்கள், உங்கள் முகம் கூட அவர் தெரியாது. எனக்கு விஜயில் கட்சியில் 3ஆம் கட்ட தலைவர் பாருங்கள், அவங்க கூட விஜயை பார்க்க முடியல. தாடி பாலாஜி நடிகர் அவர் கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது, அவரால் யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் ஏமாலியாக இருக்கிறீங்க. இன்றைக்கே பாருங்கள், விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனவங்க தான் செத்துருக்குறாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறேன், விஜயை திட்டுங்க நான் சொல்கிறேன், தெளிவடைங்கன்ற. நடிகரை எங்கே வைக்கணுமோ நடிகரை அங்கே வைங்க. நாட்டை யார் ஆளுமோ அவனை தேர்வு செய்ய. நடிகை வரக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். மக்கள் மீது அக்கறை இருக்கணும், மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கணும், மக்கள் பிரச்சனை சூழ்ந்திருக்கணும். அந்த நிலைப்பாட்டில் போயிருந்தாருன்னா பிரச்சனை. திடீர்னு வந்தார், நான் படத்தை விட்டேன்றாரு, உங்களுக்காக பேசினாரு. கடைசியாக நடித்த படமும் என்ன படம், கஞ்சா, அதெல்லாம் அந்த படத்தில் நடித்தார். நல்லா கருத்தாக சொன்னார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் மக்களுக்காக அடிபட்டு உதப்பட்டு போராட்டத்தில் இருந்தவங்க மட்டும்தான் இப்போ அரசியலையும் பதவியிலையும் இருக்காங்களா? உதாரணம் சொல்லுங்க சார். தெரியல. கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், இவங்க எல்லாமே போராட்டாங்க. அவருடைய பையனை எடுத்துக்கங்க, பேரனை எடுத்துக்கங்க. நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனைக்காகவும் குரல் கொடுத்து சிறைக்கு சென்று போராட்ட களத்தில் நின்று போராடி வந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியுடைய தலைவர்கள், கொள்கைகள், சித்தாந்தங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஹிந்தி எதிர்ப்பு போன்ற போராட்டங்களை பங்கேற்றவங்க. அவருடைய மகன் தான் ஸ்டாலின். எமர்ஜென்சி பீரியட் காலகட்டத்தில் சிறைக்கு சென்றவர், பொதுமக்கள் பிரச்சனைக்காக சிறைக்கு போனவர். ஆக மொத்தத்தில் அந்த குடும்பத்தில் வந்தவங்க. இப்போ இதில் விஜய் ஏதாவது பண்ணது ஒன்று சொல்லுங்க போதுன்ற. கலைஞர் கருணாநிதி திரைப்படத்தில் கதாசிரியராக இருந்தார். அவர் இருந்தபோது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வரும்போது அவர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் கலந்துக்கலையா? நீட் கலந்துட்டாரா? விஜய் செத்து போயிட்டாரா? துப்பாக்கி சூடுல பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரடியாக சந்திக்க கேட்டது தெரியுமா? ஏதாவது போராட்ட களத்தில் நின்றாரான்னு கேட்குறேன். அதுதான் சொன்னார் உங்களுக்கு. என்ன அப்படி போராட்ட காலத்துலலாம் இதுக்கு மேலே சந்திச்சுட்டும் இருக்கிறோம். நான் ஒன்று தானே கேட்டேன். இப்போ அதை பத்தி பேசுறதுக்கான நேரங்கள்ல வந்து இறங்கி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இதுக்கும் செய்யல இல்லைங்க, போராட்டத்துக்கான சூழ்நிலை இப்போ இல்லையே. இப்பதான் புரியுது, எல்லாம் அணில் குஞ்சு இல்லைங்க, இப்போ போராட்டத்துக்கான காலம் இல்லையே. இது கரூருக்கு நீங்க போலாம், ஏன் போல? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் போகல. வசதி வாய்ப்பு, என்னுடைய பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. கரூருக்கு வந்துட்டு நான் காசு தரேன். இப்போ உடனே இப்போ பொது வாழ்க்கையில நாங்க வந்திருக்கிறோம், தலைவர்கிட்ட இருந்து அனுமதி வரணும். எங்களுக்கு வந்த உடனே எல்லாரும் போய் பார்த்து பேசுவாங்க. அப்போ இது வரைக்கும் விஜய் ரசிகர்கள் போகாத காரணம் தலைவர் அனுமதி தரலாம். ஆமா சார். சரி, ஆடிட்டர் குருமூர்த்தி ஏன் சந்திச்சிங்க? கட்சி நிர்வாகிகள். எனக்கு அது தெரியாது. அண்ணாமலை உங்களுக்கு ஆதரவாக பேசாரு, நைனா நாகேந்திரன் உங்களுக்கு ஆதரவாக பேசாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு பேசுச்சு, பிஜேபி கூட இருக்கக்கூடிய அதிமுக உங்களுக்கு ஆதரவாக பேசுச்சு, இந்துத்துவவாதிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுறாங்க. அப்போ உங்களுடைய கருத்தும் அவருடைய கருத்தும் என்ன இருக்கா? கிடையாது. வழக்கு எது கேட்டீங்க? நீதி வேணும், நீதி வேணும்னு சொல்லிட்டு. யார் கேட்டாங்க? தமிழக வெற்றி கழகம். ஏன் கேட்டீங்க? வெளிவரணும் தான் சார். என்ன நடந்துச்சுன்னு விசாரணை கேட்கறது கூட தவறுன்றீங்களா? சிபி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. நானும் அதே மாதிரி சிபிஐன்னு போடுறது வந்து எந்த அளவுக்கு நியாயம்? சில விஷயங்கள் தவறுதலாக நடந்திருக்கலாம். புசி ஆனந்தன் சார்பாக பாஜக வழக்கறிஞர் ஆஜராகிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆஜரான வழக்கறிஞர் பாஜக வழக்கறிஞர். தவறு நடந்து விட்டது, இறப்பு ஏற்பட்டு விட்டது. இது வந்து யாருன்றத அரசாங்கம் வந்து வெளியே கொண்டுட்டு வரணும்னு சொல்லி எல்லாருடைய கருத்து ஒரே, ஒட்டுமொத்த கருத்து ஒரே கருத்து தான். நீதிமன்றத்தை நீதிபதி கேள்வி கேட்டதான் சொல்லிருக்காங்க தெரியுமா சார்? அன்னைக்கு எல்லாருக்கும் கூலி, அன்னைக்கு எல்லாருக்கும் தினக்கூலி, வாரக்கூலி, எல்லாருக்கும் சம்பளம் நேரம், யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் இந்த இடம் தேர்வு செஞ்சது யார் சொல்லுது? தமிழக வெற்றி கட்சி. 10,000 பேர் போட்டா 30,000 பேர் வந்துட்டாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க சார்.
எதை யார் போட்டது? யார் பொறுப்பேற்றுக்கணும் இதுக்கு? சார் பொறுப்பேற்று விஜய் வந்தா கூட்டம் தெரியாத உங்களுக்கு? பொறுப்பேற்றுக்கிறது தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பேற்றுக்கிறது எந்த கருத்துக்கு வந்தா எல்லாரும் சார் பொறுப்பேற்றுக்கணும். தனக்காக பாதிக்கப்பட்டவங்க, தனக்காக உயிரை விட்டவங்க, தனக்காக அடிப்பட்டவங்க, தனக்காக மருத்துவமனை இருக்கவங்க பார்க்கறது துப்பு இல்ல, திராணி இல்ல. ஒரு நிமிஷம் அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்டோம், அனுமதி தரேன், காப்பி காமிங்க. காட்டுற சார், அனுப்புறேன் சார் உங்களுக்கு, அனுப்புறேன் சார் உங்களுக்கு. இப்போ நீங்க கரூருக்கு போல, அந்த கூட்டத்துக்கு போல, அந்த மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்டவங்க பார்க்கல, இறந்தவங்களையும் பார்க்கல, ஒரு கட்சிக்கார போல, ஒரு நிர்வாகி போல, ஒரு அண்ணன் தம்பி மாதிரியும் பக்கத்து இருக்கிற மாதிரி கட்சி நிர்வாகி போயிருக்கணும். ஒருத்தனும் போல எல்லா இடத்துக்கும் நான் போனேன் பத்திரிக்காரன், அங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, அந்த வீட்லயும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன் யாருமே போல? ஏன் திருட மாதிரி எல்லாரும் ஒளிஞ்சிங்க? விஜயம் போல, ஆதவர்ஜுமா போல, புசி ஆனந்த் போல, திரிஷாவும் போல, நீங்களும் போல. அதுக்குள்ள தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இல்லையா? அவங்கள போட்டாங்க, மற்றவங்களை வச்சு ஒரு குழு ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. நான் கேட்கறது சொல்றோம். இப்ப குழு அமைச்சு ஆரம்பிச்சு செய்வாங்க, எப்ப செய்வாங்க? செய்வாங்க. அதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. என்ன அனுமதி கேட்டாங்க? யார் அறிக்கை வரல? ஏன் போல? தலைவர் போய் பார்த்த பிறகு தான் அனுமதி கிடைக்கும். ஏன் போல? தலைவர் போறதுக்கான அனுமதி தலைவர் போறது ஏன் யாரும் போல? தலைவரே போல. தலைவர் போறதுக்கான தலைவர் கண்டிப்பா தலைவர் 30 பேர் இருந்திருக்காங்க. திருட மாதிரி ஓடி வரலாம். பத்திரிக்கையாளர் பார்த்து பேச அவன் தலைவனா? அவன் தலைவன் அப்படி இருப்பானா? என்ன காரணம்? அப்பாவி ஏழை எளிய மக்கள், அந்த ரசிகர்கள் விஜய் 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 பின்னாடி போறாங்க, உயிரே விடுறாங்க. ஒரு மயிலும் நினைக்கல விஜய். சார் இரு சார், எல்லாத்துக்குமே நேரம் தேவை. என்ன சார் ஒரு துக்கத்துல போற மாதிரி பத்திரிகை வேற என்ன சார்? பக்கா பூரிக்கி மாதிரி பேசுறான், வீடியோ துக்கத்தை பேசுறான், சினிமா நடிக்கிற மாதிரி பேசிக்கிறான். அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்து இருந்தா பேசுவானா? உட்காந்துட்டு நடிக்கிறான், நீலி கண்ணீர் விட்டுருக்கிறான். நீங்க எதிர் மரநிலையில இருந்து பேசிட்டே இருக்கிறீங்க. 41 பேர் நடந்திருக்காங்க. நேரா உட்காரணும், உட்காந்துட்டு சொல்லணும் இவருக்கு லைட்டிங்கா, மேக்கப்பா, தலைவரிக்கு போறாங்க, எல்லாம் பண்ணி போறோம். இந்த சினிமாவில் எப்படி பேசுறான் திரிஷாட்டு? அம்மா அந்த லியோ படத்துல பேசுவான் பாரு விஜய், அதே மாதிரிதான். கருமுடி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்படும். என்ன மாதிரி இருக்கான்ட்டு தமிழக வெற்றி கழகமாவது, விஜயாவது, எந்த கட்சியாவது, எந்த மயிலானாவது எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எந்த மயிலானாலும் என் 41 பேர் என் பொதுமக்கள் இறந்திருக்காங்க, பச்சை குழந்தை இருக்காங்க, பெண்கள் இறந்திருக்காங்க, ஆண்கள் இறந்திருக்காங்க, முதியோர்கள் இறந்திருக்காங்க, எல்லாமே அப்பாவிய மக்கள் இறந்திருக்காங்க. தவறுதலா பயன்படுத்துறீங்க வார்த்தைகளை. வேற என்ன சார்? என்ன சார்? உன் குடும்பத்தை போய் செத்துதா? உனக்கு வலி தெரியுமா? எல்லாருக்கும் யாரா அவர் குடும்பத்தை தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா நீங்க கண்மூடித்தனமா விஜய்க்கு ஆதரிக்கிறீங்க. ஆதரிப்பது மட்டும் இல்லாம நடந்த சம்பவத்தை திசை திருப்புறீங்க. ஈவு இரக்கமே இல்ல, மனசாட்சி இல்ல, மனிதநேயம் இல்ல. நீங்க மிருகத்தனமா இருக்கீங்க. நீங்க மனுஷனுக்கு தகுதியற்றவங்க. விஜயம் தகுதியற்றவன், நீங்க தகுதியற்றவங்க தான். உங்க குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்படுதா இப்படி உட்கார்ந்து பேசுறீங்களா? பேசுறீங்க. யார் வீட்லயுமே இழப்பு ஏற்படாத மாதிரி விஜய் வீட்டுல மக்கள் ஏற்பட்டு பேசிட்டு இருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்த நாள்ல கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். நான் வாழ்க்கையில பொறுக்கி கேள்விப்பட்டிருக்கேன், கத்திரி கேள்விப்பட்டிருக்கேன், நாதாரி கேள்விப்பட்டிருக்கேன், எச்சப்பொறுக்கி எச்சலை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு மரணம் நடந்த பிறகு உங்களுக்கு விஜய் முக்கியம். விஜய்க்காக நீங்க வக்காலத்தை வாங்கிதான் ஆகணும். அதெல்லாம் துண்டு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, புரியுதா? உங்களுக்கு தேவை இது கட்சி என்பது உங்களுக்கு வாழ்க்கை இல்ல, தொழில். அந்த தொழில நீங்க இருக்கிறீங்க, முதலாக கை தட்டுறீங்க. எனக்கு இது தொழில் இல்ல, எனக்கு பொதுமக்களுக்காக இந்த மீடியாக்கு நான் வந்திருக்கிறேன். இவன் விஜய் கட்சிக்காரன் தன் குழந்தை இருந்துச்சு, சுடுகாட்டில் போயிட்டு உட்காந்து அழுதுங்கிறான். அவன் விஜய் நம்பி வந்தான். விஜய் கட்சிக்காரன் தனக்கு பாதுகாப்பு கொடுப்பான், என் தலைவனை பார்க்கணுன்னு வந்தான். கண்டிப்பாக வருவார் சார். இறந்தவங்களை எரிச்சாங்களே, அந்த சூடு கூட ஒன்றும் குறையில. மண்ணில் புதைச்சோம்ல, அந்த ஈரம் கூட ஒன்றும் போல. அதுக்குள்ளே இந்த கேரான் வண்டியை வச்சு ஆயுத பூஜை பண்ணுறார். இளஞ்செழியன், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வாகனத்தை வச்சு நம்ம ஆயுத பூஜை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல, பண்ணவும் கூடாதுல்ல, கூடாதுல்ல. அப்போ எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தால் நீ ஆயுத பூஜை பண்ணுவேன் வச்சுட்டு வாகனத்தை? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்கிறேன்.
நல்லவன் கெட்டன்னு பார்த்துக்குங்க. கண்மூடித்தனமாக எதையுமே ஆதரிக்கக்கூடாது. நாயிலே நாய் எலும்பு துண்டு போட்டால் கவிட்டு தான் முதலாளி நல்லவனா கெட்டவனா பார்க்காது. அதுக்கு வாலாட்டிக்கிட்டு அதுக்கு விசுவாசமாக இருக்கும். நம்ம மனுஷன், நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியணும். தவறு செஞ்சிருக்கிறாங்க, அவர் பேச விடுங்க சார். நன்றி, வணக்கம் சார். போதும். மனசாட்சி உள்ளவன் யோசிக்கிறான் மனுஷன். வேணாதன் இதுக்கு போனால் விவாதம் பண்ண விரும்பலன்றான். ஏன்னா இவர் இந்து சமுதாயம் சார்ந்தவர். இவருக்கு தெரியும் ஆயுத பூஜை யார் பண்ணுவாங்க யார் பண்ண மாட்டாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், விஜய் நடிகரா பார்க்கலங்க, அண்ணன் பார்க்கறாங்க. பாத்தீங்களா இல்லங்க? நாங்களும் இருங்க. விஜய் எப்படிங்க பார்க்கறாங்க? உறவு வீட்ல உறவு தான பார்க்கறாங்க. ஆமா, தமிழ் அண்ணன் தம்பி தான பார்க்கறாங்க. ஆமாங்க. எல்லா ரசிகர்களும் அப்படி தான பார்க்கறாங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான பார்க்கறாங்க. ஆமா, நம்ம எல்லாரும் அப்படி தான பார்க்கறோம். நம்ம அப்படி பார்க்கும்போது விஜய் நம்ம பார்க்கல எப்படி? இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இருங்க, நீங்க கல் மனசா பேசுறீங்க, இவர் மனசாட்சியோட பேசுறாரு. கல் மனசா இவர் இந்த குழந்தையோட போட்டோ பார்த்து உருகிட்டு நான் உருகி தான் பேசுறேன். தெளிவாக சார். இல்ல சார், நீங்க இல்ல சார், அவர் குற்றம் செஞ்சிருந்தாலும் தவறுகள் செய்திருந்தாலும் திருத்தப்படும், திருத்திக் கொள்வார். எப்படி இருக்கிறார் இவர்? அதை திருத்திக்குவாங்க, அவ்வளவுதான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனால் வீடியோ காமிச்சவொன்னே அந்த வலி வேதனை உங்களுக்கு இருக்குது. அந்த வீடியோ பார்த்தோன்னே வலி வேதனை வருது, வார்த்தை ஓங்கி வருது எனக்கு. இவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் இருக்குது, ஆனால் இந்த மனுஷன் கட்சியில் எப்படியாவது பொறுப்பு வாங்கிக்கணும். அதனால் தவறுகள் நடந்து விட்டது திருத்திக் கொள்வோம், தவறுகள் நடந்து விட்டது திருத்திக் கொள்வோம். எப்படி பேசலாம் போதே மனுஷன்? நான் கட்சியில பொறுப்பு வாங்குறதுக்காக பேசுறேன்னு சொல்றது முழுக்க முழுக்க தவறு. என்ன எச்சக்க? நான் சொல்ற ரீசன் வந்துட்டு யாரா இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணா மிஸ்டேக் ரெக்டிஃபை தான் பண்ண முடியும். 4 மணி லேட்டா வந்தாரு நாகப்பட்டினம், அது மிஸ்டேக், தவறுதல். 12 மணிக்கு போட்டாரு, 7 மணிக்கு வந்தாரு, அது மிஸ்டேக். 41 பேர் இறந்தாங்க, ஏர்போர்ட்ல வந்தாரு, பத்திரிகையாளர்கிட்ட ஆழ்ந்த இடங்கள் நான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை, அதுவும் மிஸ்டேக்கு. ஆயுத பூஜை பண்ணாரு, அதுவும் மிஸ்டேக்கு. மிஸ்டேக் மிஸ்டேக் மிஸ்டேக்கு. இது கட்சியா? இது கட்சியில் ஒரு மயிரும் இல்லை, கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களாம் ஒரு மனுஷனும் இல்லை. விரைவில் நீங்களே போற்ற அளவுக்கு எங்க கட்சி தலைநிமிர்ந்து நிற்கும் சார். இது போங்க வெளியே. எங்க தவறுகளை நாங்க திருத்திக்குவோம். என்ன தவறு? எங்க தலைவர் லேட்டா வந்தாரு, தவறு நடந்துருச்சு, அடுத்ததுல தலைவர் சீக்கிரம் வர்றதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்வாங்க. நாய் வந்து நன்றி உள்ளது, ஆனா அது இன துரோகி. என்ன சார் நீங்க பேசுறீங்க? நாயை மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாய் வந்து நன்றி உள்ளது, ஆனால் அதே நாய் ஒரு இன துரோகி. அந்த நாய்க்கு எலும்பு துண்டு போட்டால் அந்த எலும்பை கவிக்கிட்டு தான் முதலாளி நல்லவனா கெட்டவனா அயோக்கியனா எந்த வழியில் சம்பாதிக்கிறான் எப்படி இருக்கிறான் என்ன பண்ணுறான்னு அது பார்க்கவே பார்க்காது. எலும்பு துண்டு போட்டால் அதை கவிக்கிட்டு அந்த முதலாளிக்கு வாலாட்டின்னு இருக்கும். அது நாய். அதனால தான் அந்த நாய் நான் நன்றி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் சில நாய் இருக்கிறாங்க, தான் தலைவர் என்ன தான் பண்ணாலும் பரவாயில்ல வாலாட்டின்னுக்கிறாங்க. ஆனால் அந்த நாய் இனத்துரோகி. ஒரு நாய் சாப்பிடும்போது இன்னொரு நாய் சாப்பிட வந்தால் அது அனுமதிக்காது. ஒரு காக்காவோ ஒரு குருவியோ ஒரு ஆடோ மாடோ சாப்பிட்டா அந்த நாய் ஒத்துக்கும். அப்படி தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள அணில் குஞ்சுகள் உங்களை தவிர அப்படி தான் நாய் மாதிரி இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். தவறுகள் திருத்தப்படும் சார். வயிற்றுக்கு என்னங்க சாப்பிட்றீங்க? சோறு தானே சாப்பிட்றீங்க? ஆமாங்க, யோசிக்கல யோசிக்கிறேன் சார். விக்கிரவாண்டியில் செத்தா ஆக்சிடென்ட்ல தமிழக வெற்றி கழக கட்சிக்காரன். மதுரையில் செத்தா ஒருத்தர் விஜய் போய் பார்க்கல. நாளைக்கு நீங்க செத்தா கூட விஜய் பார்க்க மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? நீங்க செத்தா பார்க்க மாட்டாரு. விஜய் கட்சிக்காரன் எத்தனை பேர் செத்தான், ஒருத்தர் போய் விஜய் பார்த்தாரா? ஒத்துக்கிட்டோம், திருத்தப்படும் சொல்றோம். விரைவில் பாப்பீங்க சார், 2026 பாப்பீங்க சார். நல்ல மனுஷன் நேர்காணல் பண்ண நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு காட்டு பிராணிங்க அரக்கனோட நான் இன்டர்வியூ பண்ணது இப்பதான் சார். நீங்க பேச நான் வன்மையை கண்டிக்கிறேன் சார். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதை நீங்க ஒரு நாள் உணர்ந்து கண்டிப்பா நம்ம வந்து நல்ல மனுஷன் தான் பேட்டி எடுத்துன்ற அளவுக்கு எங்க கட்சி நடந்து காட்டி வெற்றி காட்டும் போது எங்கிட்ட வாழ்க்கை அமையும். நீ நம்ம எல்லாம் சேர்ந்து பார்ப்போம் சார். இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வெச்சுக்கோங்க. நான் எத்தனையோ அரசியல் கட்சிக்காரனை பார்த்துட்டேன், திமுக அதிமுக பாஜக எல்லாரும் பார்த்துட்டேன். ஆனா கேவலமான ஈரக்கிரவி அணில் குஞ்சுகள் தான். நன்றி, வணக்கம். நன்றி, கிளம்பி போங்க. 41 பேர் செத்துருக்காங்கன்ற மறுபடியும் இதே பேசுங்க. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.